எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று குறுந்தொகை. இது ஒரு அகம் சார்ந்த நூல், அதாவது காதல் வாழ்க்கையை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு நூல். இந்த குறுந்தொகை பாடல் நம்ம இன்னைக்கு பேச போறக்கூடிய ஒரு பாடல் பார்த்தோம்னா பல்வேறு திரைப்படங்கள்ல சிறப்பா இடம்பெற்றிருக்கு. எடுத்துக்காட்டு சொல்ல போனோம்னா சிறைச்சாலை என்ற ஒரு படம், சாகா என்ற ஒரு படம், அதே போல சில்லுன்னு ஒரு காதல், இருவர் என்ற படம் ஆகிய படங்களிலெல்லாம் இந்த பாடல் ரொம்ப சிறப்பா இடம்பெற்றிருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்ல போனோம்னா சாகா அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இந்த பாடல் ரொம்பவே அதிகமா இடம்பெற்றிருக்கும். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஞாயும் ஞாயும் யார் ஆகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளி யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பேல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாடலினுடைய பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய தாயார் என்பது யார் என்று தெரியவில்லை, என்னுடைய தாயார் யார் என்பது தெரியவில்லை, என்னுடைய தந்தை யார் என்பது தெரியவில்லை, அதே போன்று உன்னுடைய தந்தை யார் என்பது தெரியவில்லை, நாம் இருவரும் இதற்கு முன்பாக பார்த்ததில்லை என்று கூறிவிட்டு இறுதியாக 2 அடிகளில் ஆசிரியர் மிக சிறப்பாக ஒரு உவமையை கையாண்டுள்ளார். அது என்னவென்றால், மழை நீரானது வானத்திலிருந்து கீழே விழுகிறது. அவ்வாறு விழும் பொழுது செம்மண் நிலத்தில் விழுகிறது. அப்பொழுது நீரின் தன்மை, அதாவது நீரினுடைய நிறமானது மாற்றம் பெறுகிறது. அதுபோல உன்னுடைய அன்பும் என்னுடைய அன்பும் இரண்டும் ஒன்றாகிவிட்டது என்று செம்புல பெயல் நீரார் என்ற ஒரு புலவர் மிக அருமையாக இந்த பாடலை விளக்கியுள்ளார்.